அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த அற்புதமான ஓய்வு நாளின் பகற்கால வேளையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம்ம ஒருவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள், 2வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள். அதிலே 2வது அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கின்றேன். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பின் பரலோக கர்த்தாவே, உம்முடைய ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையிலே ஆரோக்கியம் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றி போடக்கூடிய ஆண்டவரே வலிமை மிக்கது. அப்பேற்பட்ட வார்த்தைகளை இந்த வேளையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர்களோடு இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தொடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் வாழ்க்கை நீர்வளமாக்குவீராக. தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இருந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமறையிலே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 12 சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார். தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறார். அதில் 8வது தீர்க்கதரிசியாக வருகிறவர் யார் என்று சொன்னால் ஆபகூக். இந்த நூலுக்கு மொத்தமே எத்தனை அதிகாரங்கள் தான் உள்ளன? 3 அதிகாரங்கள் தான் உள்ளன. இது 3 அதிகாரங்களை உடையதாக இருந்தாலும் மிகவும் சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன நூல். சந்தேகத்தில் தொடங்கி விசுவாசத்தில் முடிகிறது. கேள்வியில் தொடங்கி கடவுளை துதிப்பதில் இந்த நூல் முடிகிறது. குழப்பத்தில் தொடங்கி தெளிவில் இந்த நூல் முற்று பெறுகிறது. ஆபகூக் யூதா தேசத்திலே ஒரு ஆன்மீக வீழ்ச்சி சந்தித்த காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஒரு சமகாலத்தவர் என்று சொல்ல முடியும். இவருடைய காலத்திலே
யூத தேசம் முழுவதுக்கும் ஊழல் நிரம்பி இருந்தது. அநியாயம், மக்களுக்கு எங்கே சென்றாலும் நீதி கிடைக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் வன்முறை அந்த தேசத்திலே நிரம்பி இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் இந்த யூதாவில் உள்ள ஒரு யூதனாகிய ஹாபகுக் எழும்புகின்றார். இதிலே மிகவும் வியக்கத்தக்க காரியம் என்னவென்று சொன்னால், யோபுவை போல இந்த ஹாபகுக் கடவுளோடு வாக்குவாதம் பண்ணுகின்றார். கடவுளை நோக்கி கேள்வி கணைகளை எழுப்புகின்றார். அதைத்தான் 1வது அதிகாரத்திலே மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போதும் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். கர்த்தாவே, எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் கேளாமல் இருப்பீர், எதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீர். இப்படி கேள்விகளை கேட்டு கடவுளோடு குரல் எழுப்புகிறார். அப்ப கடவுள் அதற்கு பதில் சொல்லுகிறார். கடவுளுக்கும் ஹாபகுக்கும் உரையாடல். கடவுளை நோக்கி எழுப்புகின்ற கேள்விகளுக்கு கடவுள் இப்போது பதில் சொல்லுகிறார். ஒன்றும் கவலைப்படாது, நீ தேசத்திலே அநியாயம் அக்கிரமங்கள் மிகுதி இருக்கு, நீ கூக்குரல் எழுப்புகிறாய் அப்படி என்று சொன்ன ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் சொல்கிறார். 6வது வசனத்திலே சொல்கிறார், நான் என்ன செய்வேன், கல்தேயரை எழும்பச் செய்வேன். கல்தேயரை எழும்பச் செய்வேன். கல்தேயர் என்பவர்கள் யார்? பாபிலோனியர்கள். நான் பாபிலோனியர்களை நான் எழும்பச் செய்வேன். ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு மிகவும் அதிர்ச்சி, மிகவும் வேதனை. நான் எதிர்பார்த்தது ஒன்று, கடவுள் சொல்லுகின்ற தீர்ப்பு ஒன்றாயிருக்கிறது. நான் பாபிலோனியர்களை அனுப்புவேன் அப்படி என்று கடவுள் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் மிக அழிவு அதிகமாயிருக்கும். அதான் 7வது வசனம் அவர்களை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள். நீ கேட்கிற கேள்வியெல்லாம் கரெக்ட் தான், செய்கிற தவறுக்கு நான் தண்டனை கொடுக்காம விடமாட்டேன். அவர்களுக்கு பாடத்தை கற்பிக்க கல்தேயர் எனப்பட்ட பாபிலோனியர்களை நான் அனுப்புவேன். இந்த பதிலை ஆபகுக் எதிர்பார்க்கவில்லை. ஆகையினால் மீண்டும் கடவுளோடு வாக்குவாதம் சொல்கிறார். என்ன ஆண்டவரே இந்த காரியம்? யூதர்களை விட மிகவும் மோசமானவர்கள், துன்மார்க்கமானவர்கள் பாபிலோனியர்கள். அந்த பாபிலோன் தேசத்து மக்களை விட நம்முடைய தேசத்து மக்கள் கொஞ்சமாவது நியாயமானவர்கள், நீதி உள்ளவர்கள். ஆனால் அவர்களை விட குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் அந்த துன்மார்க்கர்களை கொண்டு நம்முடைய தேசத்தை நீர் நம்முடைய தேசத்திற்கு பாடம் கற்றுக் கொடுப்பீரோ அப்படின்னு கேட்கிறார். அதற்குத்தான் கடவுள் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே கடைசியாக பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தன் விசுவாசத்தினாலே நீதிமான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்பா, துன்மார்க்கரை கொண்டு என்னுடைய ஜனத்தை நான் தண்டிப்பது உறுதி. ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீதிமானாக இருக்கிறவர்களுக்கு, நீதி உள்ளவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதை கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? எதை கொண்டு? விசுவாசத்தை கொண்டு அவர்கள் பிழைப்பார்கள் என்பதை கடவுள் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதனுடைய தாக்கம்தான் புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம், எபிரேயர் 16வது அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசத்தினாலே
நீதிமான் பிழைப்பார். திருச்சபை சீர்திருத்தலுக்கு வித்திட்டது இந்த வசனம்தான். அதான் அக்டோபர் 31 சீர்திருத்தல் பண்டிகையை கொண்டாட நாம் ஆயத்தப்படுகிறோம். 16ஆம் நூற்றாண்டிலே திருச்சபையில் ஒரு மாபெரும் சீர்திருத்தம், திருச்சபைக்குள்ள ஒரு பெரிய எழுச்சி உண்டாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த வசனம்தான். பாவ மன்னிப்புக்கு பாவச்சீட்டுகளை கூவிவிட்ட மக்கள் நடுவிலே மார்ட்டின் லூத்தர் திருமறை வழியாக கண்டுகொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். வருகின்ற அழிவுகளை கண்டு, எதிராளிகளால் வருகின்ற அழிவுகளை கண்டு, அவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடிகளை கண்டு கலங்க வேண்டாம். அவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் மனிதன் எதனால் பிழைப்பான்? விசுவாசத்தினால் பிழைப்பான் என்ற நம்பிக்கையூட்டும் செய்தியை கடவுள் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தார். அப்போ விசுவாசம் மிக மிக முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையானது விசுவாசம்தான். அப்போ அந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்குரிய நற்செய்தி பகுதி, நிருப பகுதி, சங்கீத பகுதி இதெல்லாம் நம்பிக்கை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. அப்போ இன்றைக்குரிய பாருங்கள், இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியிலே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினுடைய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினுடைய அளவு எந்த அளவு? கடுகு அளவு. கடுகு நம்ம யாருக்கும் தெரியாது, அப்படித்தானே? தெரியுமா தெரியாதா? அன்றாடம் நாம் என்ன செய்கிறோம்? அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். இல்லை, இப்போது பாருங்க, என்னுடைய விரல்களுக்கு இடையே கடுகு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரிய மாட்டேங்குது. இப்போது நான் வீசுகிறேன், என்ன போட்டேன் தெரியுதா உங்களுக்கு? கண்களுக்கு தெரியல. அப்போ அது எப்படி இருக்கு? அந்த அளவிற்கு சிறியதாக இருக்கிறது. ஒன்று சிறியதாக இருக்கிறது. அடுத்து கடுகினுடைய அடுத்த மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் ஒரு கடுகை எடுத்து வைத்து 2 விரல்களுக்கு இடையே நசுக்கி பாருங்கள். நசுங்குமா? நிச்சயமாக நசுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நசுக்க முடியும். எப்போ நசுக்க முடியும்னா, நம்முடைய விரலில் இருக்கிற நெய்யில கொண்டு அதை என்ன செய்ய முடியும்? உடைக்க முடியும். ஆனால் இந்த 2 விரல்களுக்கு இடையே இந்த கடுகை வைத்து நசுக்கினால் என்ன செய்ய முடியாது? கடுகை உடைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உள்ள காற்றில் பூரணமாய் நிரம்பி இருக்கிறது. பூரணமாய் எப்படி இருக்கு? நிரம்பி இருக்கிறது. வெற்றிடம் என்பதே கிடையாது. அதனால் கடுகு சிறியதாக இருக்கிறது, ஆனால் அது எப்படி இருக்கிறது? ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இதுக்குள்ள இருந்துதான் கண்ணுக்கு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, சிறியது தான். அதனுடைய அளவு பாருங்கள், 1 முதல் 2 மில்லிமீட்டர் விட்டமுடையது தான். அந்த அளவுக்கு சிறியது. ஆனால் இந்த விதையை போட்டால் இதுக்கு உள்ளிருந்து அது புதர் மாதிரி வளரும். எத்தனை அடி ஹைட்டுக்கு? 20 அடி உயரத்திற்கு வளரக்கூடிய ஒரு இது எதுக்குள்ள புதைந்திருக்கு? இதுக்குள்ள புதைந்திருக்கு கடுகு. ஒரு சிறிய தொடக்கம். ஆனால் இதிலிருந்து எத்தனை அடி வளரும்? 20 அடி புதராக வளரக்கூடிய ஒரு சிறப்பு இந்த கடுகுக்கு இருக்கு. ஆகையினால இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்படி உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால். ஆனால் உண்மையாகவே ஒரு சிறிய தொடக்கம் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடியது. அதான் இதுல உட்கார்ந்தா இன்னைக்கு பறவை உட்கார முடியுமா? உட்கார முடியாது. விரலுக்குள்ளேயே நிற்க மாட்டேங்குது. ஆனால் இதிலிருந்து வளர்கின்ற செடி, இதிலிருந்து வளர்கின்ற செடியில
பறவைகளும் வந்து தங்கும் அப்படி என்று இயேசு கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறார், நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் கடுகை போல நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். கடுகை போல விசுவாசம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து முகத்தில் ஒரு முறை கேட்டாங்க, ஒரு பிசாசு பிடித்த மனிதனை கொண்டு எங்களால் சுகப்படுத்த முடியல. அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனை குணப்படுத்துகிறார். அப்போ கேட்கிறார்கள், இது எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? அதே போல இயேசு கிறிஸ்து பேதுரு கடல் மேலே நடக்கிறான். கடல் மேலே நடக்கும்போது 2 அடி எடுத்து வைத்தவன் அடுத்த அடிக்கு எங்க போறான்? 3வது அடிக்கு கடலுக்குள்ள போகிறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டார். என்ன சொன்னார்? வேற ஒன்று சொல்ல, அற்ப விசுவாசியே அப்படி என்று சொன்னார். அப்படியே நம்முடைய விசுவாசம் எப்படி போல இருக்கணும்? கடுகளவு அளவுக்கு உறுதியா ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் பிழைப்போம். நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம், மறு உலகத்திலேயும் வாழ முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜப்பான் நாட்டிலே அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு மிஷனரி ஒரு கிராமத்தில் ஒரு அநாதை இல்லத்தை வைத்து அவர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த கிராமத்தை மறைக்கும் விதமாக ஒரு பெரிய மலை குறுக்கே இருந்தது. அந்த கிராமத்து மலை இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிராமத்துக்கு சூரிய ஒளி போகாது, சூரிய ஒளி செல்லாது. சூரிய ஒளி ஒழுங்காக கிடைக்காத காரணத்தினால பற்பல வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அந்த கிராமத்து மக்களுக்கும் அந்த அநாதை ஆசிரமத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக தோல் வியாதிகள் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தன. என்னடா மலை ஒரு வருகின்ற சூரிய ஒளி அதிகமாக தடுத்து கொண்டிருக்கிறதே அப்படி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இந்த மிஷனரி சொன்னார், கடவுள் சொல்லி இருக்கிறார், நமக்கு என்ன தேவை? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து எங்க போ, கடலிலே நடுவுண்டு போ என்று சொன்னாலும் நடும், அப்படியே ஆகும் அப்படி என்று இந்த காரியத்தை அவர் விரிவாக விளக்கி சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. கேட்டார்கள், மலையை பார்த்து சொன்னாலும் கடுகளவு விசுவாசம் இருந்த போமா? ஆமாம் போகும், நிச்சயமாய் போகும். அதையும் குறித்து வேதம் மிக அழகாக சொல்லுகிறது அப்படி என்று சொல்லி விவரித்து காட்டினார். விவரித்து காட்டிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர் அமெரிக்க தேசத்துக்கு போய்விட்டார். லீவுக்காக அவர் அப்படி போய்விட்டார். உண்மையாகவே கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் முடித்து அவர் திருப்பி வருகிறார். திருப்பி வருகின்ற போது அந்த மலையை என்ன செய்யல காணல. அந்த கிராமம் மிக அழகாக சாலை வசதிகளோடு மிக மிக அழகாக இருக்கிறதை கண்டு பூரித்து போனார். பூரித்து போய் என்ன ஆயிற்று என்று அப்படி என்று போய் கேட்டார். கிராமத்தில் விசாரிச்சார். நீங்கள் தானே சொன்னீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தால் மலையும் பெயர்ந்து போகும் என்று சொன்னீர்கள். காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அப்படியே நடக்கும் என்று சொன்னீர்கள். நாங்களும் ஜெபித்தோம். கடவுள் எங்களுடைய ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். அரசுக்கு குடியிருப்பு பகுதிக்கு வீடு கட்டுவதற்கு இடம் தேவைப்பட்டது. அப்போது அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட பகுதி இந்த மலைப்பகுதி. ஆகையினால் அவர்களை மகளையே அகற்றுவதென்று தீர்மானித்து இந்த மலையை பெயர்த்து எடுத்து எங்க கொண்டு போட்டார்கள்? கடலில போட்டார்கள். இந்த கிராமத்தை அழகுபடுத்தி எடுத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஜப்பானியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கடலுக்கு உள்ளேயே ஏர்போர்ட்டை வைத்திருக்கிறவர்கள். அவர்கள் கடலுக்குள்ளேயே ஏர்போர்ட்டை வைத்து விமானம் ஏறுவதை இறங்குகிறதை செய்கின்ற அற்புதமான தேசம் அந்த தேசம். அப்ப அந்த தேசம் மலையை பெயர்த்து மக்களுக்கு குடியிருப்புகளை ஏற்படுத்தியது. அதான் ஆச்சரியமான காரியம். அப்போ கடவுள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர்.
ஆகையினால் உலகத்திலே வாழ்வதற்கும் மறு உலகத்திலே பிரவேசிப்பதற்கும் அடிப்படை தேவையது விசுவாசம் என்பதை மறந்து போக வேண்டாம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படி என்று இயேசு கிறிஸ்து மிக அழுத்த திருத்தமாக சொன்னார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் அப்படி என்று சொல்லுகிறார். அடுத்து இரண்டாவது பாருங்கள், இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதி, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். யாரில் உள்ள மாயமற்ற விசுவாசம்? தீமோத்தேயுக்குள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு ஊழியனாகிய தீமோத்தேயுவை பாராட்டுகிறார். எவ்வாறு பாராட்டுகிறார்? மாயமற்ற விசுவாசம் உள்ளவன். ஏனென்று சொன்னால், அவனுடைய பாட்டி தீமோத்தேயுனுடைய தாய் ஆழ்ந்த இறை விசுவாசம் உடையவர்கள். அதே விசுவாசத்தை யார் வெளிப்படுத்துகிறார்? தீமோத்தேயு வெளிப்படுத்துகிறார். அதான் சொல்லுகிறார், உன்னில் இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை குறித்து நான் கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன். அது என்னையா? மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம், அதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் போலி அப்படி என்று கூட நாம் சொல்ல முடியும். போலியான விசுவாசம். அது எப்படின்னா, அண்மையிலே தான் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தர்பூசணி வாட்டர் மிலனை பிடித்தார்கள். வாட்டர் மிலன் தர்பூசணி என்னன்னா, சரியாக பழுக்காத காய்களுக்கு பழுக்க வைப்பதற்கும் உள்ளே அதுக்கு கலர் கொடுப்பதற்கும், அதை வெட்டி வைக்கும்போது தெரியும் எப்படி சிவசிவென்று இருக்கும். சிவசிவென்று இருக்கிறத பார்த்து நம்முடைய கண்கள் உறுத்தும். உடனே நாம் என்ன செய்திருவோம், இது சிறப்பாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி வாங்கி சென்று விடுவோம். அதனுடைய கல்லறை அதிகரிப்பதற்கும் ரசாயனம் கலந்த இதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எதில்? தர்பூசணியில். அது விளையாட்ட காய்களும் சீக்கிரம் என்ன செய்யும், பழுத்து விடும். ரெண்டாவது உள்ள கட் பண்ணால் எப்படி இருக்கும்? ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது உடம்புக்கு எதை கொடுக்கும்? பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதான் போலியானது, போலித்தன்மை, கலப்படம். பார்ப்பதற்கு அழகா இருக்கும், பார்ப்பதற்கு கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே உண்மையான கலரா? இல்லவே இல்லை. அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அது கிறிஸ்தவ வாழ்வுக்கும் பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசம் இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட போலதான் இருக்கு. எப்படி இருக்கு? அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனால் வாழ்க்கையின் ஒரு மாறுபட்ட சூழ்நிலைகள் வருகின்ற போதுதான் நம்முடைய விசுவாச தன்மை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. ஆலயத்தில் இருக்கிறவன் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா போய் மந்திரவாதி இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், ஜோசியக்காரத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து கிறிஸ்தவ பிரசங்கிமார்களே தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் மாயம், அதாவது மாயமான விசுவாசம், போலியான விசுவாசங்கள். உண்மையான விசுவாசம் உடையவன் என்ன வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று உறுதியாய் நிலை நிற்பவனுக்குள்ளதான் மாயமற்ற விசுவாசம் இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு மாய வித்தைக்காரன் மனம் திரும்புகிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான், இயேசுவை விசுவாசிக்கிறான்.
ஆனால் அவனுடைய உண்மையான விசுவாசம் எது என்பது வெளிப்பட்டு விட்டது. எப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் யார் யாருடைய மேலே கை வைத்தார்களோ அவர்களுக்கு மேலே எது இறங்க? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், ஊற்றப்பட்டார். அவர்கள் போல அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகின்றன. இதை பார்த்த உடனே இந்த மாய வித்தைக்காரனாகிய மனம் திரும்பிய கிறிஸ்தவ விசுவாசியாகிய இந்த சீமோன் என்ன செய்கிறார்? ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து இந்த பணத்தை வச்சுக்கோங்க, எனக்கு இந்த வரத்தை என்ன செய்யுங்க, எனக்கு இந்த வரத்தை தாருங்கள் அப்படி என்று கேட்கிறார். பெருரடிகள் கடிந்து கொள்கிறார். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். எல்லாம் சரிதான். அப்போ நீ இதுவரையிலும் வெளிப்படுத்திய விசுவாசம் போலியான விசுவாசம் அல்லவாகவோ இருக்கிறது. அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சீமோனுடைய விசுவாசம் இருந்தது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். விசுவாசம் என்று சொல்லுகிறோம். பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத மன கஷ்டங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்கின்ற வேளையிலே நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறது. என் ஆண்டவர் எனக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும் இதை அனுமதிக்கிறார் அப்படி என்று அநேக நேரத்திலே நாம் குழம்புகிறோம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பவுல் அடிகளார் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அதான் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் மிக அழகாக 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனம் என்று சொல்ல நினைக்கிறேன். இல்லல்ல, நான் விசுவாசித்திருக்கிறவன் இன்னார் என்று அறிவேன். 12வது வசனம் அழகாய் சொல்லுகிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க, பவுலடிகளாருடைய விசுவாச அறிக்கையை பாருங்கள். நான் இயேசுவுக்கு பிரசங்கியாக இருக்கிறேன், போதகனாக இருக்கிறேன். அது நிமித்தமும் நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆனாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் என்ன செய்கிறதில்லை? வெட்கப்படுகிறதில்லை. நான் ஏன் என்று சொன்னால், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதியில் சங்கீதக்காரர் தான் சொல்கிறார், எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, திருபீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய திரு சரீரமும், திருபீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய திரு ரத்தத்தை புசித்து பானம் பண்ண இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை அது நமக்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. ஆகையினால் நாம் கேட்போம், ஆண்டவரே, கடுகளவு விசுவாசத்தை என்னில் தாரும் சுவாமி, கடுகளவு விசுவாசத்தை என்னிலே தாரும் சுவாமி அப்படி என்று கேட்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நாம் பெரிய காரியங்களை காண முடியும், பெரிய காரியங்களை நாம் ருசிக்க முடியும், பெரிய காரியங்களை அனுபவிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆன்மீக ஓட்டமும் மிகவும் சிறப்பு மிக்கதாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சுமனைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக்கொள்வதாக.